தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் வால்கர் டர்க் இலங்கை விஜயம் செய்யவுள்ளார். எதிர்வரும் ஜூன் 23 முதல் 26 வரை அவர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயமாக மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சு நேற்று இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அவர் அரசு அதிகாரிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரதிநிதிகள் உட்பட பல தரப்பினருடன் சந்திப்பு நடத்தவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மனித உரிமைகள் நிலைமை, நிலையான வளர்ச்சி, மறுசீரமைப்புகள் மற்றும் சமூக நல்லிணக்க முயற்சிகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் அவர் இந்த விடயத்தை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட 85 சீன பிரஜைகள் நேற்று காலை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் தங்கியிருந்த போது சைபர் குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட 85 சீன பிரஜைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் நேற்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த சீன பிரஜைகள் 5 பேருந்துகளில் ஏற்றப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கடுமையான பாதுகாப்பின் கீழ் விமானத்தில் ஏற்றப்பட்டுள்ளனர். 85 போலீஸ் அதிகாரிகள், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சீன பிரஜைகளுடன் விமானத்தில் பயணித்தனர். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் UL 880 என்ற சிறப்பு விமானம் நேற்று அதிகாலை 1:20 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சீனாவின் குவாங்சோவுக்கு புறப்பட்டதை விமான நிலைய பொறுப்பதிகாரி உறுதிப்படுத்தினார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் உட்பட 44 வாகனங்களை சேவையில் இருந்து தற்காலிகமாக அகற்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் நேற்று பயணித்த வாகனங்களை பரிசோதித்த போதே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேகதொழுவ பகுதியில் இந்த வாகன சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் அங்கு 115 வாகனங்கள் திடீர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தரமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து சேவையை பராமரித்தல் மற்றும் வீதி விபத்துக்களை குறைத்தல் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது அதிகப்படியான புகை வெளியேற்றம் கொண்ட வாகனங்கள் மற்றும் குறைபாடுகள் மற்றும் செலுத்துவதற்கு தகுதியற்ற வாகனங்கள் தற்காலிகமாக சேவை இருந்து அகற்றப்பட்டன. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய செனவரத்னம் 2029 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையை எந்த மாற்றமும் இல்லாமல் நடத்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது 2029க்கு பிறகு தொடர வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கும் 2028 ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை பரீட்சைகள் திணைக்களம் தற்போது மேற்கொண்டு வருவதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இறக்குமதிகள் மீண்டும் தொடங்கியதிலிருந்து வாகன இறக்குமதி மாத்திரம் 165 பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய சுங்க மேலதிக பணிப்பாளர் சீவலி அருக்கொடை இந்த ஆண்டு வருவாய் இலக்கான 2115 பில்லியனை தாண்டி செல்லும் பாதையில் திணைக்களம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அரசாங்கம் February 1, 2025 முதல் மோட்டார் வாகன இறக்குமதியை அனுமதித்ததிலிருந்து சுமார் 14,000 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு 165 பில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டியதாக அருக்கொடை சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்த எண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் 450 பில்லியன் ரூபாவை எட்டும் என எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹர்ஷன சூரியபிரமன் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை நாடாளுமன்ற பொதுச் செயலாளருக்கு ஒப்படைத்ததாக நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது.
அதன்படி இன்று முதல் இந்த பதவி விலகல் அமலாகும் என நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 10வது நாடாளுமன்றத்தில் கர்ஷன சூரியபெரும பதவி விலகிய உறுப்பினராக 1981 முதலாம் இலக்கு கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தில் 64(5) உறுப்புரிமையின் அடிப்படையில் வெற்றிடம் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லஞ்சம் பெற்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நாரகேன்பட்டி கிளையின் பிரதிய ஆணையாளர் உட்பட 3 சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்கமறிய வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சமாக பெறப்பட்ட சுமார் 4 மில்லியன் ரூபாவை வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் இந்த சந்தேக நபர்கள் முன்னர் கைது செய்யப்பட்டு விளக்கமறிய வைக்கப்பட்டிருந்தனர். 3 சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி தனிஜாலக் மாலை ஜெயதுங்க உத்தரவிட்டார். அதன்படி அவர்களை ஜூலை 7ஆம் தேதி வரை விளக்கமறியை வைக்க உத்தரவிட்டுள்ளது. அனுராதபுரத்தில் மிகுந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலா கஸ்வெவ மககனதராவ பிரதேசத்திலிருந்து நேற்று இரவு வயோதிபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மிகுந்தலை போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட வயோதிபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். 60 வயது மதிக்கத்தக்க வயோதிபர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடத்தில் கடந்த 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 2000 பேர் வீதி விபத்துகளில் இறந்துள்ளதாக போக்குவரத்துக்கு பொறுப்பான துணை போலீஸ் கண்காணிப்பாளர் இந்திக்க கபுகொட தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகள் சாலைகளுக்கு பொருத்தமற்ற வாகனங்கள் மற்றும் பொறுப்பற்ற ஓட்டுநர்களால் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க தகவல் துறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், கடந்த ஆண்டு சாலை விபத்துகளால் ஏற்பட்ட இறப்புகளுக்கு கூடுதலாக 7152 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்றார். ஜனவரி 1, 2025 முதல் ஜூன் 15, 2025 வரை இந்த 6 மாதங்களில் 1133 அபாயகரமான சாலை விபத்துகளில் கிட்டத்தட்ட 2000 பேர் மரணித்துள்ளனர். இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலை என்றும் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரி பாகங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அகற்றப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2 தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது. போலீசாரின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் முதலீட்டு விளம்பரங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் வாழும் மக்கள் வெளிநாட்டு ஆசியா சொத்தில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விளம்பரங்கள் அண்மை காலமாக அச்சு மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படுவதை இலங்கை மத்திய வங்கி அவதானத்தில் கொண்டுள்ளது. அத்தகைய முதலீடுகளுக்கான வெளிநாட்டு நிதியிடலை பெறுவதற்கான வழிகாட்டலையும் இந்த விளம்பரங்கள் வழங்குகின்றன. அத்துடன் அதிகாரம் அளிக்கப்படாத வெளிநாட்டு செலவாணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் வெளிநாட்டு செலவாணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கர்மபீடம் திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். வாரத்தின் வேலை நாட்களில் 4 மணி நேரத்துக்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சீட்டுகளை பெறுவது சாத்தியமாகும் என சமிந்த பதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 160 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவின் போதை குற்ற தடுப்புக்கு பொறுப்பாக உள்ள காவல்துறை குழுவினரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.